My dear students, this is class 12 maths chapter 4 inverse trigonometric functions exercise 4.2 ல question number 5 பார்க்க போறோம். Find the value of first subdivision ல என்ன கொடுத்திருக்காங்க 2 cos inverse 1 by 2 plus sin inverse 1 by 2 இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. Find the value of. Okay, so first of all இந்த cos inverse 1 by 2 இருக்கு இல்லையா, அது some x ன்னு எடுத்துக்கிறோம். Let x equal to cos inverse 1 by 2. ஓகே, இப்போ இந்த cos inverse உடச்சி இந்த பக்கம் கொண்டு வந்தால் cos x equal to 1 by 2. இப்போது காசோட எந்த வேல்யூக்கு எனக்கு 1 by 2 கிடைக்கும்? cos pi by 3, அதாவது 60 டிகிரிக்கு தான், காசோட 60 டிகிரிக்கு தான் நமக்கு 1 by 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? pi by 3. அப்போது x equal to pi by 3, x இவரு தானே, ஈக்குவல் டு பை பை 3 தாராளமாக எழுதலாம் இல்லையா? புரியுதுங்களா? அண்ட் ஆல்சோ பை பை 3 பிலாங்ஸ் டு அந்த காசோட இன்டர்வல் என்ன? 0 டு பை. ஸோ இந்த இன்டர்வலுக்குள்ளே வருது இது. அப்போ நான் இந்த வேல்யூ நான் காஸ் இன்வர்ஸ் 1 பை 2க்கான வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1 பை 2. ஓகே, இப்போது இந்த சைன் இன்வர்ஸை வெட்டி இந்த பக்கம் கொண்டு வந்தால் sin y ஈக்குவல் டு 1 பை 2. இப்போ சைனோட எந்த வேல்யூக்கு 1 பை 2 ஆன்சராக வரும்? சைன் 30 டிகிரி, சைன் 30 என்னன்னு சொல்லுவோம் ரேடியன்ஸில் பை பை 6 ஈக்குவல் டு 1 பை 2. புரியுதுங்களா? அப்போது ஒய்யோட பிளேஸில் என்ன வந்திருக்கு? பை பை 6. அப்போது இதுக்கான ஆன்சர் ஒய் தானே. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை பை 6. ஸோ இப்போ சைனோட இன்டர்வல் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் இங்கே y ஈக்குவல் டு பை பை 6 அண்ட் ஆல்சோ பை பை 6 பிலாங்ஸ் டு சைனோட இன்டர்வல் ஆங்கிள்ஸில் மைனஸ் பை பை 2 டு பை பை 2. ஸோ அந்த இன்டர்வலுக்குள்ளே வந்துடுச்சு இந்த ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நான் இதை வந்து சைன் இன்வர்ஸ் 1 பை 2க்கான ஆன்சரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரெண்டு ஆன்சரும் ரப்பில் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் 2 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து காஸ் இன்வர்ஸ் 1 பை 2க்கு கண்டுபிடிச்சல பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் 1 பை 2க்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம்? பை பை 3ன்னு கண்டுபிடிச்சோம். அதை உள்ளே போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 1 பை 2க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 5 பை 6. ஸோ இங்கே பை பை 6 போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து 2 பை பை 3, இது வந்து பை பை 6. கரெக்டாக? இப்போது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6 தான் எல்சிஎம். அப்போ இது எல்சிஎம் ஆக்கணும்ல, அப்போ மேலே கீழேயும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 பை பை 2 3s are 6 ப்ளஸ் 5 பை 6. இப்போது டினாமினேட்டர் சேம், அப்போ மேலே இருக்கிறத அப்படியே ஆடிங்கில் போட வேண்டியது தான். அப்போ ஃபைனலாக நமக்கு 4 பை ப்ளஸ் 1 பை 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 6ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் அடுத்த சப்டிவிஷனுக்கு போயிடுவேன். ஃபஸ்ட்டு இதை வந்து எம்ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. லெட் m equal to cos inverse 1 by 2. ஓகே, இப்போ cos inverse உடச்சி இந்த பக்கம் கொண்டு வந்தால் cos m equal to 1 by 2. இப்போ காசோட எந்த வேல்யூக்கு 1 by 2? 60 டிகிரி. 60 டிகிரி ரேடியன்ஸில் என்ன சொல்லுவோம்? பை பை 3 ஈக்குவல் டு 1 by 2. அப்போது எம்முக்கு நேராக என்ன இருக்குது? பை பை 3. ஸோ m equal to பை பை 3. இப்போ m யாருன்னு எடுத்துருக்கோம்? cos inverse 1 by 2. கரெக்டாக? ஆல்சோ பை பை 3 பிலாங்ஸ் டு that interval. What is that interval? cosக்கான interval 0 to pi. ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே வருது. அப்போது தாராளமாக நம்ம இதுக்கான வேல்யூ பை பை 3ன்னு சொல்லலாம். ஓகே, இங்கே நான் பை பை 3 எழுதிக்கிறேன். ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 1க்கு வரலாம். இப்போது சைன் இன்வர்ஸ் -1 அஃப்கோர்ஸ். சரி, சம் n ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் -1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த சைன் இன்வர்ஸை உடச்சி இந்த பக்கம் கொண்டு வந்தால் சைன் n ஈக்குவல் டு -1. இப்போ சைனோட எந்த வேல்யூக்கு எனக்கு -1 கிடைக்கும்? ஓகே, அதாவது மைனஸ் பை பை 2 அல்லது 3 பை பை 2, நீங்கள் எதனா சொல்லலாம். பாருங்கள், யூனிட் சர்க்கிள் திரும்ப வாங்க, யூனிட் சர்க்கிள்க்கு வாங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? 1,0. அதாவது காசோட வேல்யூ 1, சைனோட வேல்யூ 0. என்டையர் எக்ஸ் ஆக்சிஸே சைனோட வேல்யூ 0 தான். இங்கே பாருங்கள், இது வந்து பை பை 2,
இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? 0,1. அதாவது காஸோட வேல்யூ 0, சைனோட வேல்யூ 1. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? -1,0. யூனிட் சர்க்கிள்னா ரேடியஸ் 1 யூனிட். பாருங்கள், காஸோட வேல்யூ -1, சைனோட வேல்யூ 0. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர்? பை. இது என்ன? 3π/2 அல்லது -π/2. ஓகே, ரெண்டுத்தில் நீங்கள் எதனா சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட் என்ன? 0,-1. இது காஸோட வேல்யூ, இது சைனோட வேல்யூ. அப்போது சைனோட வேல்யூ -1 எங்கே வருது? -π/2ல் வருது. ஓகேவா? அப்போ சைன் -π/2 இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ என்னோட வேல்யூ என்ன? -π/2. புரியுதுங்களா? என்ன யாருன்னு எடுத்திருக்கோம்? சைன் இன்வர்ஸ் -1க்கு தான் என்னன்னு வேல்யூ எடுத்திருக்கோம். அப்போது இந்த இன்டர்வலுக்குள்ளே வருதான்னு பார்த்துடுவோமா? π/2 பிலாங்ஸ் டு -π/2, π/2. ஸோ இந்த இன்டர்வலுக்குள்ளே வருது இல்லையா இந்த வேல்யூ? அப்போ தாராளமாக இந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது -π/2 போட்டுக்கலாமா? ஓகே, இப்போது π/3 இந்த ப்ராக்கெட்டை உடச்சிடலாம். மைனஸ் ஆஃப் ப்ளஸ் வந்து மைனஸ் தான். ஸோ -π/2னே போட்டுக்கலாம். 3 2 கேல்சியம் எடுத்தால் 6 வந்துடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × π 2π, 3 × π 3π, மைனஸில் 3π வந்து மைனஸில். அப்போ -3π + 2π என்ன ஆகிடும்? -π. ஸோ -π/6 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். புரியுதாப்பா? அடுத்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கிற கொஷின் இதுதான். இப்போது நான் இங்கே ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், cos a + b = cos a cos b - sin a sin b. பாருங்கள், இந்த விஷயம் இது கூட மேட்ச் ஆகுதுங்களா? அப்போ இதுதான் a, இது வந்து b, a and b. அப்போது நான் இதை மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா cos இன்வர்ஸ் cos a + bக்கு பதிலாக π/7 + π/17. ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாமா? 17 × 7, 7 7s are 49, balance 4, 7 1 is 7, 7 + 4 11. ஸோ 119. அப்போ cos இன்வர்ஸ் cos ஆஃப் கீழே வந்து 119. பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 17 × π 17π, 7 × π 7π. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 17 + 7 வந்து என்ன வந்துடும்? ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் போடுங்க. காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் 24π 24π/119. பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆங்கிள் ஆகப்பட்டது வந்து 0 to πக்குள்ளே வந்துடும். ஓகே, 0 to πக்குள்ளே இந்த ஆங்கிள் வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இந்த இன்டர்வல்குள்ளே இது வந்துடும். அப்போ காஸ்க்கும் காஸ் இன்வர்ஸ்க்கும் கேன்சல் பண்ணிவிட்டு 24π/119 is the answer. Okay, thank you students.